அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ அந்த ஒரு ஸ்டேர் கேஸ் ஏறி போய் அந்த செலஸ்டியலை மீட் பண்ணியிருப்பான். மீட் பண்ணி கிஃப்ட்டையும் வாங்கியிருப்பான். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செலஸ்டியல் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அந்த ஐலாண்டை சுற்றி தான் இருக்கானுங்க. ஆனால் செலஸ்டியலை கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோ ஜாலியாக படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தான்ல, அந்த கிஃப்ட்டு எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இன்னொருத்தன் அந்த இடத்துக்கு வரான்ப்பா. ஆக்சுவலாக இவன் வந்து செலஸ்டியலை தேடி பார்த்தான் போல தெரியுது. கண்டுபிடிக்க முடியல. அட விடுப்பா, பரவாயில்ல, இதெல்லாம் ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி, கடைகள்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சீனரி நல்லா இருக்குது, நம்ம உட்காந்து சரக்கு அடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே லவ் பிரேக்கப் அப்படிங்கிறது ஆயிருக்கு. இவன் அந்த ஒரு வருத்தத்திலேயே இருந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு என்னன்னா, நான் வந்து அந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சேன், இருந்தாலுமே கடைசியில் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு வருத்தம். இவன் என்ன யோசிக்கிறான், நான் இன்னும் கொஞ்சம் கூட வந்து சின்சியராக இருந்திருக்கணுமோ, இருந்திருந்தா அவன் என் கூட இருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி பரவாயில்ல விடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், சாந்தப்படுத்தி விடுறான்ப்பா. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு ஃபெதர் ஒன்று பறந்து போய்கிட்டு இருக்கு. அதை துரத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக வேகமாக போய் பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வேற யாரோ ஒருத்தவங்க வராங்க. இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் தான். இவன் என்ன பண்ணுறான், ஆக்சுவலாக நார்மலாக செலஸ்டியல் வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத பண்ணுவாங்கள்ல. அவர் ஏதோ கேஷுவலாக வந்து நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா, இவனுக்காக ஒரு 3 கிஃப்ட் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாருப்பா. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து ஒரு பேர்ல் மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிற, உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக இந்த ஒரு பேர்லை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன கேட்குறானா, யோ எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே குழந்தைக்கு கிஃப்ட்டை கொடுக்குறியா அப்படிங்கிறான். ஆனாலுமே அவர் அடுத்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி, பயங்கர ஷார்ப்பான ஒரு கத்தியா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் சோல் ட்ரெஷர் தான். அதுக்கப்புறம் 3வது கிஃப்டாக ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இந்த 3 கிஃப்ட்டையும் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா இந்த ஒரு டெய்ட் ரெல்மில் யாருமே உன் ஒய்ஃபை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த கிஃப்ட்டை கொடுக்க வந்த இந்த செலஸ்டியல் இருக்கார் பாருங்க, அவருடைய மாஸ்டர் தான் வந்து இந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காரு. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், உங்கள் மாஸ்டர் யார், அவருடைய பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, நீ எப்போ வந்து பவர்ஃபுல்லாக மாறுறியோ அப்போ உனக்கு தன்னாலே மாஸ்டர் பற்றி தெரிய வரும், உனக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். சரி அவர் கொடுத்த வேலை முடிஞ்சு போச்சு, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. என்னடா வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள்ன்ற மாதிரி வந்தான் கொடுத்தான் போய்கிட்டே இருக்கான். இவன் பார்க்குறான் இதெல்லாமே வந்து ரொம்ப ஹை லெவல் ட்ரெஷர். இது இருக்குன்னு தெரிஞ்சாலே காட் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனை கொன்று இது இவங்ககிட்ட இருந்து எடுத்துப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிள் ட்ரெஷர். ஸோ யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியுது. ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இப்போ அங்கே இவனுங்க புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க, நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அதாவது மூளை முடுக்கு இண்டு இடுக்குன்னு எல்லாமே பார்த்துட்டோம், செலஸ்டியலை கண்டே பிடிக்க முடியலப்பா அப்படிங்கிறானுங்க. அப்போது ஒருத்தனுக்கு ஒரு கேள்வி, என்னடா இந்த சின்னியை மட்டும் காணுமே, ஒருவேளை அவன் செலஸ்டியலை மீட் பண்ணியிருப்பானா, ஏதாவது கிஃப்ட் வாங்கியிருப்பானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது அவனுமே பறந்து வரான். இப்போ எல்லாருமே அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எப்பா எங்களால் செலஸ்டியலை கண்டுபிடிக்க முடியல, இந்த பாரு 10 வருஷம் வேறு முடிய போகுது, நீ வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த 3 செலஸ்டியல் இருந்தாங்க இல்லையா, அந்த 3 பேருமே நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க இந்த பசங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அதாவது இந்த டிவைன் ரெல்மோட ஃபியூச்சரே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, இது வந்து வெளியில் போகக்கூடாது, இது வந்து செலஸ்டியல் மவுண்டனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறாரு. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். போயிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அங்கிள் வராரு. அவர் கேட்குறாரு, என்னப்பா நீ வந்து இப்போ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் காம்படிஷன் முடிய போகுது, நீ எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்க அப்படின்றப்போ, நான் வந்து 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறான். என்னடா சொல்கிற, அவனுமே வந்து கிஃப்ட் அப்படிங்கிறத வாங்கியிருக்கான், ஸோ எப்படி நீ 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்க அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்னா, வெயிட் பண்ணி பாருங்க, நல்ல நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறான். இப்போது இவங்க வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்ட்டை வந்து இவால்வேட் பண்ண வேண்டிய டைம். எல்லா காட் கிங்ஸும் உட்காந்துருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேர் தான் வந்து கிஃப்ட் அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா, ஸோ உங்களோட கிஃப்ட்டை காட்டுங்க அப்படின்னு உடனே இந்த முந்திரி கொட்டை என்ன பண்ணுறான், நான் முதல்ல காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிஃப்ட்டை எடுத்து காட்டுறான்ப்பா. இந்த கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரூயி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல சகுனத்தை குறிக்கக்கூடியது, அதனால் கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிஃப்ட் தான் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ அடுத்து அவர் என்ன கேட்குறாரு, நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட கிஃப்ட்டை காட்டு அப்படின்னு உடனே
அவன் என்ன பண்ணுறான், தன்னோட கிஃப்ட்டை எடுத்து காட்டுறான்ப்பா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படிங்கிறது இருக்குமா, அதை யூஸ் பண்ணி எதிரி அட்டாக்கும் பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணி அவங்கள ட்ராப்பும் பண்ண முடியும். இப்போது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலில் தான் இருக்குது. ஸோ எப்படி முடிவு பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரே முழிக்கிறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆஸ் பர் ரூல் அங்கே 13 காட் கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் அங்கே அசுரா காட் கிங் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் என்ன பண்ணியிருக்கான் ஹீரோ, அந்த ஒரு ஸ்டேர் கேஸை ஏறி போய் அந்த ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கான், இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம காட் கிங் இருக்கார்ல, அவருமே என்ன சொல்கிறாருன்னா, இவன் இன்னும் காட் கிங் லெவல் ரீச் ஆகலை, ஆனாலுமே அந்த ஒரு ஸ்டெப்ஸை ஏறி போயிருக்கான், ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோக்கு ஃபேவராக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டுறாங்க. ஆனாலுமே ஆப்பனோட அப்பா சும்மா இருப்பானா, அவன் என்ன பண்ணுறான், குட்டையை குழப்புறான். அவன் என்ன சொல்கிறான், எப்பா இதை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம ஒன்று பண்ணலாம். இப்போ 2 கிஃப்ட்டுமே ஒரே செலஸ்டியல் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிரேட் தான், 2 பேருமே சண்டை போட்டு பார்க்கட்டும், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு சண்டை போடு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக சண்டை அப்படின்னு வந்தால் நம்ம ஹீரோட ட்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபீரியர் தான். அங்கே இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த ரூயி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். இப்போ சண்டை ஆரம்பிக்குது. சண்டை ஆரம்பித்த உடனே நம்ம ஹீரோவால் சுத்தமாக சமாளிக்க முடியல. அவங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டலாக வாட்டர் தான், அதுக்குள்ளே அந்த ஜக்குக்குள்ளே வாட்டர் இருக்க மாதிரி வேறு என்ன இருக்குது. அவனும் முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்க்குறான். ஆனால் அந்த ரூயி வந்து பார்த்தீங்கன்னா இவனை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆப்போனண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரூயியோட பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். நிறைய செயின்ஸ் மாதிரி அவனை சுற்றிக்குதுப்பா. அதான் அவன் சொல்கிறான், உன்னால் தப்பிக்கவே முடியாதுடா அப்படிங்கிறான். இவன் ஒரு சொடுக்கு ஒன்றை போட்டு ஈஸியாக வெளியில் வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் இவனோட ட்ரெஷர் என்ன பண்ணுறான், ஃபார்மேஷனில் யூஸ் பண்ணி அது பயங்கரமாக அட்டாக் பண்ணுது இவனை. இருந்தாலுமே அவன் விடுவானா, ரூயை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இந்த டைமில் தான் நம்ம ஹீரோ எல்லாருமே அசர்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறான். இந்த 2வது செலஸ்டியல் ஒரு கத்தி கொடுத்தார்ல, அது எடுத்து ஒரு அடி தான் அடிக்கிறான். அவன் வந்து டிஃபீட் ஆகிட்டான். இப்போது அவன் பார்க்குறான், டே என்னடா பண்ணுற நீ, இதெல்லாம் வந்து தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, செலஸ்டியல் கொடுத்த ட்ரெஷரை வச்சு மட்டும் தான் சண்டை போடணும், நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, நீ வந்து தோற்று போயிட்ட அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வந்து ஒரு செலஸ்டியல் கிட்டேருந்து கிஃப்ட் வாங்கலை, இது வந்து 2வது செலஸ்டியல் கிட்டேருந்து வாங்கினது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹை கிரேட் ட்ரெஷர் அப்படின்ன உடனே பொண்ணோட அப்பா பார்க்குறாரு. அவருக்கு நம்பிக்கையே இல்லை. அதான் இவன் என்ன சொல்கிறான், நீங்களே எக்ஸாமின் பண்ணி பாருங்க அப்படிங்கிறான். அவருமே எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாரு. ஆமாம், இது வந்து ஹை கிரேட் ட்ரெஷர் தான் அப்படிங்கிறாரு. இப்போ அங்கே டீமன் பிரின்சஸ் இருக்கா. அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, நீ எதுக்காக ஜாங்லியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, நீ வந்து காட் கிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தானே கல்யாணம் பண்ணுற, நீ பேசாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து டுவல் கல்டிவேஷன் பண்ணலாம், நீ வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவே அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, இல்லைங்க நான் அதுக்காகலாம் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, நான் வந்து அவளை சின்சியராகவே லவ் பண்ணுறேன், ஸோ எத்தனை ட்ரெஷரை வேணால் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறான். இதை கேட்ட உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு பதிலுக்காகவே நான் வந்து உன்னை தாராளமாக என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ அங்கே அசுரா காட் கிங் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதால தெரிஞ்சு போச்சா, இதுக்கு மேலே என்னப்பா, இவன் தான் இந்த ரவுண்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறாரு. இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா போனால் எப்படி, அந்த இடத்துல ஒரு ராவு காலம் வரணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியே பொண்ணோட அம்மாவே குட்டையை குழப்புறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிஃப்டெல்லாம் ஓகே, ஆனால் அந்த ஒரு செலஸ்டியலை மீட் பண்ணான்னு சொன்னான் இல்லையா, அது எனக்கு நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிறான். ஏன்னா அந்த ஒரு மனுஷன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறதே பல பேருக்கு தெரியல. இது வரைக்கும் யாருமே அந்த ஒரு மனுஷனை மீட் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இவன் மட்டும் எப்படி மீட் பண்ணா, இதுக்கு ப்ரூஃப் என்ன, ஆதாரம் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னடா ப்ரூஃப் கொடுக்க முடியும், அதான் ஒரு ட்ரெஷரே எடுத்து கொடுத்துருக்கானே. இதை சொன்ன உடனே எல்லாருமே அதே கேள்வி தான் கேட்குறாங்க. ஏன்னா உண்மையாகவே அந்த ஒரு மனுஷனை இது வரைக்கும் யாருமே மீட் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவன் மீட் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்பனண்ட் இருக்கான்ல, அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் ஒரு வெப்பன் ஃபோர்ஜர், இவனால் வந்து வெப்பனை பண்ண முடியும், அப்படி இருக்கும்போது இந்த வெப்பனை அவனே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட உடனே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதே தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாப்பா, இது வரைக்கும் யாருமே அந்த செலஸ்டியல் பார்த்ததே கிடையாது, இவன் மட்டும் எப்படி பார்த்துருப்பான், இதுக்கு நான் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து வெப்பன் ரிஃபைனர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அசுரா காட் கிங் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏண்டா உங்ககிட்டயே அந்த ட்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோ, நீ ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் ட்ரெஷர் வச்சிருக்க அப்படின்னா கல்யாணத்துக்காக அதை எடுத்து கொடுப்பியா, நீ உண்மையை சொல்லு, போய் சொல்லாமல் என்னை பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவங்க அப்பங்காரனுக்கு கோவம் வந்துருமா. அவனா சொல்கிறான், எப்பா நீ கேட்குறதெல்லாம் நியாயம்தான், ஆனால் உண்மையாகவே இந்த கிஃப்ட் அவன் வந்து செலஸ்டியல் கிட்ட தான் வாங்கிட்டு வந்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, இவன் வந்து பொய் கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது வந்து நான் செலஸ்டியல் கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன், அது அவர்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறான். பொண்ணோட அப்பாவுமே என்ன பண்ணுறாரு, அங்கே காட் கிங்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்களே வந்து முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்ன உடனே எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் வானத்துலேருந்து ஒரு ஒளி அப்படியே நம்ம ஹீரோ மேலே வருது. ஒரு குரல் கேட்குது, அந்த ஒரு கிஃப்டை நான் தான் அவனுக்கு கொடுத்தேன்,
யாரும் இதுக்கு மேலே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு குரல். இது கேட்ட உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த செலஸ்டியல் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு மரியாதை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த குரலும் அங்கேருந்து மறைஞ்சு போகுது. இதுக்கு மேலே என்ன பேச வேண்டியிருக்கு, நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு வெப்பன் ரிஃபைனர், அது மட்டும் இல்லாமல் 2 செலஸ்டியல் கிட்ட இருந்து கிஃப்ட் வர வாங்கியிருக்கான். ஸோ இவன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. ஆனால் ஹீரோயினோட அம்மாவுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஃபியூச்சரில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே நம்ம ஹீரோக்கு எல்லாருமே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒருத்தன் என்ன கேட்குறான், ஏன்டா நம்ம அப்போ மீட் பண்ணும்போது நீ செலஸ்டியலை மீட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை, ஏன்டா மறைச்சிட்ட அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், டேய் நான் மீட் பண்ணணும் சொல்லலை, பண்ணலனும் சொல்லலை, நீ ஏன் அசியூம் பண்ணிக்காத அப்படிங்கிறான். சரிப்பா அதெல்லாம் விடு, நீ எப்படி அந்த செலஸ்டியலை மீட் பண்ண மொத்த கதையை எங்களுக்கு சொல்லு அப்படிங்கிறானுங்க. இப்போ இவனுக்கு வயிறு எரியுது. இவனா சொல்றானா, ரொம்ப ஆட்டம் போடாத, அடுத்த ரவுண்டில் நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்ட்டு போறான். எப்படி பார்த்தாலும் அடுத்த ரவுண்டுக்கு ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணோம். அதுக்கு என்னென்ன ஆப்பு வைக்க போறானுங்கன்னு தெரியல, எவன் பிரச்சனை பண்ண போறான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.